கஜா, இப்படி எவ்வளவு நேரம்தான் யோசிப்பேடா? உனக்கு பசிக்கல? எனக்காக ஒரு வாய் சாப்பிடுப்பா. எனக்கு சுத்தமா சாப்பிட பிடிக்கலம்மா. அக்காங்க எப்படி இருக்காளோ என்னமோ. அக்கா 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 அக்காவை விட்டா உனக்கு வேற நினைப்பே கிடையாதா? அம்மா, நீ என்ன பெத்ததோட சரி, எனக்கு நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டினது அக்கா தான். அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. பிள்ளைங்க தப்பு செஞ்சா தாய் கோச்சுக்குவா. பிள்ளைங்க கண்ணீர் விட்டா அந்த வேதனைய பார்த்துக்கிட்டு ஒரு தாயால சும்மா இருக்க முடியாதுமா. எங்க அக்கா எனக்கு தாய் மாதிரி, தாய் மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அக்கா தான் எனக்கு உலகம். எங்க அக்காவுக்கு எங்க மாமா கடவுள். எங்க அக்கா சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என் உயிரை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். கீதா, உன் கால் எடுத்து இங்க வை. எதுக்கு மாமா? வெய் சொல்றேன். ஹாய் கொலுசு. எப்ப வாங்குன மாமா? இன்னைக்கு சந்தைக்கு போனல, வர வழியில கடையில கொலுச பார்த்தேன். நீ ஞாபகத்துக்கு வந்த, உடனே வாங்கிட்டேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இன்னொரு கொலுசு எங்க மாமா? அது கடைக்காரன் ஜோடி 400 ரூபாய் சொன்னா, என்கிட்ட 200 ரூபாய் தான் இருந்தது. அதான் ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன மாமா, ஒரு கொலுசு யாராவது வாங்குவாங்களா? அந்த கடைக்காரன் இதே கேள்வியை தான் கேட்டான். நான் எவ்வளவு புத்திசாலின்னு அவனுக்கு தெரியாது பாவம். நீ புத்திசாலி இல்லையா பின்ன? ஜோடி கொலுசுல ஒரு கொலுசை நான் வாங்கிட்டேன். அந்த இன்னொரு கொலுசை எவன் வாங்குவான் சொல்லு? அதனால சீக்கிரமா பணத்தை சேர்த்து அந்த இன்னொரு கொலுசு வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன். மாமா, நான் எப்படி உனக்கு வேண்டாதவன் ஆயிட்டேன்? நான் கொடுத்த கொலுசு கூட உனக்கு வேண்டாமா? அது இல்ல மாமா, இது நீ போட்ட கொலுசு இல்ல, இன்னொன்னு. இத உன் கையால போட்டுக்கணும் தான் நான் இங்க வந்தேன். இந்த கொலுசை போட்டு விடுறதுக்கு கூலி எவ்வளவு கொடுப்பீங்க? அப்படி பேசாத மாமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் அப்படி பேசினது தப்புதான். இதுல உன் தப்புன்னு இருக்கு. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு வேலைக்காரனோட எப்படி பேசுறமோ அப்படிதான் பேசினேன். அதுக்காக நான் ஒன்னும் வருத்தப்படல. தப்பெல்லாம் என்னதுதான். மாமா, அன்னைக்கு நானும் உன் பக்கம் பேசியிருந்தா உனக்கு ஏதாவது அப்பா தீங்கு செஞ்சிட்டு வரும்னு பயந்து போய்தான் நான் அப்படி பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மாமா. நான் ஏற்கனவே அக்காவை விட்டு பிரிஞ்சு பாதி செத்துக்கிட்டு இருக்கேன். நீ முழுசா என்ன கொன்னுடாத. என்ன நம்பு மாமா, என் மனசு பூரா நீதான் இருக்க. அதுல வேற யாருக்கும் இடம் இல்ல. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இன்னொரு தடவை என்ன பார்க்கணும்னு முயற்சி பண்ணாத. மாமா. கீதா, பாட்டி, கேட்டீங்களா பாட்டி? மாமா என்ன சொல்லிட்டு போனாருன்னு. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இத பாருமா, உன் தப்பு எதுவும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும்மா. அழாதம்மா. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இந்த கஷ்டமும் கண்ணீரும் ரொம்ப நாளைக்கு இருக்காதும்மா. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல நேரம் வரும். எப்ப வரும்? எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் முடிவு பண்ணுவான். அவன் என்ன முடிவு பண்றது? நான் முடிவு பண்ற பாருங்க. வாமா. உன்னை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேம்மா. என்ன பாட்டி? ஒண்ணு இல்ல, அந்த தண்ணியில ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன பாட்டி? ஏய் அருமை பேத்தியே, மூழ்கடி. எதுக்கு பாட்டி மூழ்கணும்? அவன் வரணுமா வேண்டாமா? வரணும். அப்ப மூழ்கு. டேய் கஜா, மூழ்கு மூழ்கு. கீதா தண்ணியில மூழ்கிட்டா, சீக்கிரம் வா.
வந்துட்டேன் காப்பாத்திரேன்டி. நிச்சயம் நான் காப்பாத்திடுறேன். என்ன பண்ண போறீங்க? காப்பாத்த வேண்டாமா? பேத்தி மூழ்கிக்கிட்டு இருக்கா. அப்ப குதிங்க. மூடிக்கிட்டு போங்க போங்க. ஊன்னா ஆகாயத்தை பாப்பீங்க. கஜா வந்து காப்பாத்துடா. உங்க அக்கா பொண்ணு தண்ணியில மூழ்கிட்டா. கஜா காப்பாத்துடா. சீக்கிரம்டா சீக்கிரம். மாமா ஜாகிரதா. கஜா என்ன பாக்குறீங்க? வாங்க. நினைச்சுதான் ஏங்குற போலோ 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 போலோ. என்னடி கண்மணி என்ன நீ கொல்லுற வயசு பையனத்தான். என் நெஞ்சில் பூத்த பூவே சிறு கண்ணுல வந்த கனவே நீ ஒரு சொர்க்கமா நானும் அதில் தஞ்சமா. பருவமங்கை உன்னிலே குடி வருவேன் பெண்ணிலே அழகியரதியே அற்புத சிலையே. போலோ
என் தேவிதான் என்றும் நீ என் ஆவிதான். உன்னோடு பேசினால் என் வாழ்க்கை நீளுதே. உன்னோடு கூடினால் காதல் கூடுதே. எந்தன் வானின் வெண்ணிலவே உன்னை நினைச்சதா உருகுறே. போலோ 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 போலோ. என்னடா கல்வனே வம்பதா பண்ணுற வயசு பொண்ணத்தான். உன்னை நினைச்சதா உருகுறே. போலோ 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 போலோ. உச்சுக்குட்டி முச்சுக்குட்டி உச்சுக்குட்டி உச்சுக்குட்டி. என்னடா நாய் ஆச்சு? தரையில விழுந்த மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்க. அண்ணா அண்ணா என்ன ராசா? போனா நீ நல்ல கனவை வந்து என்ன கேட்டு. கனவுடா? என்ன வந்துச்சு? அதே ஆ. ஒரு நல்ல கனவு வந்தது. அட பெருச்சாளிக்கு பிறந்தவன, உனக்கு கூட கனவெல்லாம் வருதாடா? அது எவ்வளவு நல்ல கனவுன்னா இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. உனக்கு இந்த ஜென்மத்துல வராது. அவ்வளவு சூப்பர் கனவா? அப்படின்னா அது என்னன்னு எனக்கு சொல்றா. அது வெக்கப்படாதடா நாயே. அது சிந்தாமணி. சிந்தாமணி சொல்றாடே. அது சிந்தாமணிக்கு என் கஷ்டத்தை பார்க்க முடியாம என் மேல காதல் பொங்கி வழிஞ்சுது. தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி என்னை நம்பி. அழகு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுடா. அண்ணா அதுக்கப்புறம் டடி மாடு மாதிரி ஒருத்தன் அங்க வந்தான். தாயே பிச்சை போடுங்க தாயே. ஐயா டேய் தடி மாடு, எருமை மாடு, பன்னி, கழுதை, டெல்லி எருமை, உனக்கு பிச்சை எடுக்க வேற இடமே கிடைக்கலையாடா? எதுக்காகடா உள்ள வந்த? கதவு திறந்து நல்ல உச்சகட்டத்துல இருக்கும்போது உருப்படாதவன் வந்து உருக்குலைச்சிட்டானே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் குடலை உருவிடுவேன். சிவ பூஜையில கரடி மாதிரி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்ல. ஆமா, யாரா அவன்? நீதானா? நானா? ஐயோ ஐயோ, என்னையே சொல்றியா?
வா ருத்ரா. இங்க என்ன பண்றீங்க? இந்த நாய் டூரிங் டாக்கீஸ்ல ஏதோ படம் பார்த்துட்டு வந்து அந்த கதையை சொல்லி கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கான். கதை எப்படி இருக்கு? படு கேவலமா இருந்தது. அது சரி, நீ என்ன இவ்வளவு குஷியா இருக்க? நாளையில இருந்து அந்த சுந்தரமூர்த்தி வீடு தோட்டம் எல்லாம் எல்லாம் என் கையில. சூப்பர். நீ கதையை சொல்லு. அழகு, நம்ம வழியில குறுக்க வந்த அந்த நாட்டாமைய அடியோட அழிக்கணும்னா என்னடா செய்யணும்? அட நீ சும்மா இருந்தா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. இங்க பத்த வச்சா அங்க டமால்.